Hi hello guys, welcome back to Raja Tech channel. இது ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YT Studio appல இப்ப ரீசன்ட்டா வந்து எனக்கு சின்னதா வந்து பார்த்தா ஒரு சஜஷன் ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தா YouTube appல கொடுத்திருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது நார்மலா வந்து YT Studio appல நமக்கு வந்து அனலிட்டிக்ஸ் பேஜ்ல அந்த வியூஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஓவர்வியூ பேஜ். சோ அதுல வந்து வியூஸ் ரேஞ்சுக்கு கீழ பாக்கும்போது சின்ன சின்ன டிப்ஸ் சஜஷன் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டடாவா இருக்கட்டும் இல்ல சேனல் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தா இருக்கட்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ ரீசெண்டா எனக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தம்ப்நெயில் ரிலேட்டடா வந்து பார்த்தா ஒரு சில டிப்ஸ் வந்து பார்த்தா கொடுத்திருந்தாங்க. தம்ப்நெயில் என்ன மாதிரி இருக்கலாம் அண்ட் வந்து பார்த்தா உங்களுடைய தம்ப்நெயில் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதை பத்தின டீடைல்ஸ் தான் ஒரு ஆள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தா நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். அதாவது YT Studio appல ஜஸ்ட் ஓவர்வியூ அனலிட்டிக்ஸ் பேஜ்ல ஓவர்வியூல வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா வியூஸ் ரேஞ்சுக்கு கீழே டாப் டிப்ஸ் ஃபார் தம்ப்நெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. சோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேஜுக்குள்ள வந்து பார்த்தா தம்ப்நெயில்ஸ் ஹெல்ப் வியூவர்ஸ் சூஸ் யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் அப்படிங்கிற விஷயம் மெயின் பார்ட்டா இருக்கு நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் ஒன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. அதுல எப்பவுமே வந்து பார்த்தா நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்கு எடுக்கக்கூடிய டைம் அளவுக்கு வந்து பார்த்தா அதை விட அதிகமாக கூட எடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தா தம்ப்நெயில் தான் மேஜரான பார்ட் ஆடியன்ஸ்க்கு போய் சேருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள வராங்க. ஸோ எப்பவுமே தம்ப்நெயிலும் வந்து பார்த்தா ஒரு மேஜரான பார்ட்டா ப்ளே பண்ணுது நம்மளுடைய வீடியோஸை பார்க்கறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா தீஸ் தம்ப்நெயில்ஸ் ஆர் ஒர்க்கிங் வெல் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா நம்மளுடைய சேனல்ல 3 வீடியோஸ் வந்து இருக்கு. ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் அண்ட் மானிட்டரைசேஷன் ரிலேட்டடா வந்து 2 அப்டேட் பத்தின டீடைல்ஸ் 2 வீடியோ. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தா நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. தம்ப்நெயில் பார்க்கும்போது CTR வந்து பார்த்தா ஹையரா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தா அந்த ஒரு 3 வீடியோஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தா ஒரு தம்ப்நெயில் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளியர் அண்ட் ஈஸி டு ரீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பர்டிகுலரா வந்து நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவா ஆடியன்ஸ்க்கு தெரியற மாதிரி இருக்கணும் தம்ப்நெயில்ல. ஏன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமே உங்களுடைய தம்ப்நெயில்ல ஒரு ஃபியூ செகண்ட் தான். ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பாங்க. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது கிளிக் பண்ண வைக்கிறது அது வந்து உங்களுடைய தம்ப்நெயில்ல தான் இருக்கு. ஸோ தம்ப்நெயில் அட்ராக்டிவாகவும் இருக்கணும், வீடியோ ரிலேட்டடாகவும் இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்றோம், நல்லா இன்னும் எக்ஸ்ட்ரா அட்ராக்டா மேக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பண்றோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தெளிவா இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதாவது குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு தெளிவா இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க. அதாவது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு. அதே மாதிரி லென்த்தா வேர்டு வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அதை வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்து வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சின்ன டீடைல் வந்து தெரியுற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக கீழே கொடுத்துருக்கத பாருங்க. அதாவது சில டிவைசஸ்க்கு வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா வந்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது அதாவது தம்ப்நெயிலுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்ல இருந்தாகணும். ஏன்னா கண்டிப்பா இதுவும் ஒரு மேஜரான பார்ட்டா ப்ளே பண்ணுது. தம்ப்நெயில் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட வீடியோ கண்டென்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து டவுனா இருந்தாலுமே தம்ப்நெயில் குவாலிட்டி வந்து பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களுடைய வீடியோ கண்டென்ட்ல குவாலிட்டி இல்லாதப்பவும் கூட நீங்க எடிட்டிங் பண்ணி அது வந்து ஃபன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ற மாதிரி கொடுத்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். பட் தம்ப்நெயில் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ் அதாவது கிளிக் த்ரூ ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடலாம். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு தம்ப்நெயில கொடுத்து இந்த மாதிரி மற்ற வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுல உங்களுடைய தம்ப்நெயில் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. யூடியூப் ரிலேட்டடா வரும்போது சிஜிடெக் அக்கானுடைய சேனல் இருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஜிபி முத்துவன் வந்து நியூஸ் சேனல் அனதர் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா சேனலுக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல பார்க்கும்போது இருக்கு. ஸோ பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வீடியோ அப்படிங்கிறது கிளியரா தெரியும் நம்மளுடைய சேனல்ல. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலராக தான் இருக்கும். லைக் ரெட்டு, ப்ளூ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீனு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட், இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ வந்து எல்லா சைடும் எப்போவாவது ஒரு சைடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து இருக்கும். ஸோ இதுல முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடியது ஆல்வேஸ் ரிமெம்பர் டூன்னு என்னன்னா ஃபைண்ட் யுவர் ஸ்டைல். அதாவது ஃபேஸா இருக்கட்டும் இல்லைனா பர்டிகுலர் கலரா இருக்கட்டும் இல்லைனா ஃபண்டா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ தம்ப்நெயில் அப்படின்னு வரும்போது ஒரு சேனல்னா இப்படிதான் தம்ப்நெயில் இருக்கும் அப்படிங்கிறது அந்த தம்ப்நெயில பார்த்தோன்னே இது இவங்களுடைய சேனலுக்குள்ளது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டைலை வந்து காட்டுற மாதிரி இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நம்மளுடைய சேனல்ல நான் சொன்ன மாதிரி மேஜர் கலர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீப் இட் சிம்பிள், ரொம்ப அதிகமாக வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலுடைய மேஜரான பார்ட்டியே அதுல வந்து மிஸ் பண்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபண்டா இருக்கலாம் இல்லை மற்ற விஷயங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளா புரிய வைக்கிற விதமா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ வீடியோ கட்டத்தை பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நீங்க பேக்ரவுண்ட்ல கொடுக்கக்கூடிய இமேஜஸ் அந்த டிசைன்ஸா இருக்கட்டும், அண்ட் அது போக அதில் யூஸ் பண்ணக்கூடிய எமோஜிஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடா இருக்கணும். உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பேசிக்ஸ் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஓவரால் உங்ககிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். இது வரைக்கும் பெருசாக இந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு வந்ததா வரலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி இருந்தாருன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.